ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ஒரு கிச்சன் டிப்ஸ் தாப்பா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தோசை உங்களுக்கு மடல் மடலாக சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு வேணும்னா, தோசை மாவு அரைக்கும் போது இந்த ஒரு பொருளையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா தோசை நல்லா மெலிசாக நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். கடலப்பருப்பு ஒரு கைப்பிடி ஊற வச்சுட்டு தோசை மாவு அரைக்கும் போது அந்த கடலப்பருப்பையும் நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா தோசை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். நான் கிரைண்டரில் இன்றைக்கி அரைக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு அரைச்சி அடுத்த நாள் ஊற்றி பாருங்கள். நல்லா தோசை சூப்பராக மொறுமொறுன்னு கடை தோசை மாதிரி நல்லா வரும். பாருங்கள், இப்போ நான் அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஊற்றி பாருங்கள். தோசை கல்லுலேயே தோசை ஒட்டாது. அப்படியே அதுவே மடல் மாதிரி தூக்கிக்கிட்டு அப்படியே தோசை வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் தோசை. உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருங்க. இப்போ வாங்க அடுத்த நாள் புளித்த பிறகு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த மாவை இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறேன். நல்லா கரைச்சிக்கங்க. ஒரு தோசை நான் ஊற்றியே காட்டுறேன் பாருங்கள். நல்லா மெலிசாக மடல் மாதிரி வரும். அந்த தோசைக்குள்ள சைட்லலாம் அதுவே அப்படியே தோசை தூக்கிக்கும். அப்படியே நம்ம எடுத்துடலாம். நாங்கள் எப்பொழுதுமே தோசை கல்லில் எண்ணெய் ஊற்ற மாட்டோம். மாவு ஊற்றிட்டு அதுக்கு பிறகு தான் மாவு மேலே தான் எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்றி மூடிட்டு அப்படியே எடுத்துருவோம். திருப்பிலாம் போட மாட்டோம். பாருங்கள், தோசை சைடில் பார்த்தாவே தெரியும். பாருங்கள் எப்படி தூக்கிட்டு மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த சைடு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ மெலிசா சூப்பராக வந்துக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஐடியா, நம்ம கத்திரிக்காய்லாம் வாங்குவோம். ஒரு சில கத்திரிக்காய் மட்டும் கசக்கிற மாதிரி இருக்கும். இது எங்கள் பாட்டி சொன்ன டிப்ஸ் தான்ப்பா. எப்பொழுதுமே கத்திரிக்காய், வாழைக்காய், வாழைப்பூவெல்லாம் கருக்காத இருக்கிறதுக்கு நம்ம அரிசி களைஞ்ச கழநீரில் ஊற வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக கருக்காது. அரிசி களைஞ்ச தண்ணியில் நீங்கள் அரிஞ்சு போட்டிங்கன்னா கருக்கவே கருக்காது. இப்போ கத்திரிக்காய் கசக்குதுன்னா அந்த அரிசி களைஞ்ச தண்ணி இல்லை பச்சை தண்ணியாக இருக்கட்டும், எந்த தண்ணியிலையா இருந்தால் கொஞ்சம் சுண்ணாம்பு கரைச்சி விட்டுட்டு அதில் நீங்கள் கத்திரிக்காய் அரிஞ்சு போட்டு நல்லா அலசிட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா கசப்பே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது பழைய காலத்து டிப்ஸே எங்கள் பாட்டி சொன்னதுப்பா. இப்போ பாருங்கள், சுண்ணாம்பு போட்டு நல்லா கரைச்சிட்டேன். இப்போ கத்திரிக்காய் அரிஞ்சு போட்டு அந்த தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா அலசிட்டு நீங்கள் வறுத்தாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி கசப்பே தெரியாது. ஒரு சில கத்திரிக்காய் மட்டும் கசக்கும். நம்ம அதிகமாக வாங்கிட்டு வந்துடுவோம். வேஸ்ட்டாக அப்புறம் தூக்கி போடுறதா அப்படின்ட்டு சமைப்போம். இந்த மாதிரி நீங்கள் சுண்ணாம்பு கலந்த தண்ணியில் அலசிட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள். கசப்புங்கிறதே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சம்மர் சீசன் வந்தாவே நம்ம எல்லாருமே கூழ், கம்மங்கூழ், கேவுரு கூழ் தான் குடிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஒரு சிலர் கிண்டும்போது சின்ன சின்ன கட்டி கட்டியாக வரும். அந்த மாதிரி கட்டி வராத இருக்கதான்ப்பா ஒரு ஐடியா. கட்டி படாத எப்படி கிண்டுறதுன்னு. எப்பொழுதுமே நீங்கள் களி கிண்ட போகிறீங்கன்னா ஒரு 4, 5 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக புளிச்சிடும். அந்த மாதிரி புளிக்க வச்சு கிண்டினீங்கன்னா தான் கூழ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 3 மணி வாக்கிலே கரைச்சி வச்சுட்டேன். நைட்டு படுக்க போகும்போது 8, 9 மணிக்கு கிண்டி வச்சுட்டு படுத்தேன்னா காலையில எடுத்து கூழ் கரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுப்பில் வச்சு கிண்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி குச்சி நீங்கள் யூஸ் பண்ணி கிண்டுனீங்கன்னா அவ்வளோவா கட்டியே உங்களுக்கு படாது. கிண்ட தெரியாதவங்க கூட களி கிண்டலாம். இந்த மாதிரி உருட்டில் ஒரு குச்சி வச்சிட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் கிண்டுனீங்கன்னா கட்டியாக அவ்வளோ சீக்கிரம் படாது. புதுசாக கற்றுக்கிறவங்க கூட இந்த குச்சி வச்சு கிண்டி நீங்கள் களி கிண்டும்போது கட்டியே விழுகாது. வெந்துருச்சான்னு பார்க்குறது தண்ணியில் கையை நனைச்சிட்டு அந்த களி மேலே வச்சு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது. இதை வச்சே நம்ம களி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். புளி வந்து 1 இயருக்கு தான் நாங்கள் எப்பொழுதும் வாங்குவோம். போன ஏப்ரல் மேல வாங்கினா அடுத்த வருஷம் ஏப்ரல் மே வரைக்குமே புளி எனக்கு இருக்கும். அந்த மாதிரி மொத்தமாக தான் நாங்கள் வாங்கி வச்சுப்போம். இந்த மாதிரி புளி கருத்துருச்சுன்னா அது வேஸ்ட்டாக தூக்கி போடாத பித்தளை பாத்திரம் விளக்க, செம்பு பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பான புளியில் குழம்பு வச்சா ரசம் வச்சாவே கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சாம்பார் ரசம் கருப்பாக தெரியாத இருக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியா. இந்த மாதிரி அரிசி ஊற வச்ச தண்ணியில் நீங்கள் புளி ஊற வச்சுட்டு நீங்கள் சாம்பாருக்கோ ரசமோ வச்சிங்கன்னா அவ்வளோவா கருப்பாக உங்களுக்கு தெரியாது. அரிசி களைஞ்ச தண்ணியில் நீங்கள் புளி ஊற வச்சு சாம்பார் ரசம் வச்சு பாருங்கள். கருப்பான புளியாக இருந்தாலும் குழம்பு ரசம் கருப்பாகவே தெரியாது. அரிசி களைஞ்ச தண்ணியில் நீங்கள் குழம்பு ரசம் வைக்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். பருப்பு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ரசமும் நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே ஊற்றாதீங்க இனிமேல் அரிசி களைஞ்ச தண்ணியை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம்.
எப்பொழுதுமே முருங்கைக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சில்வர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாவே 10-15 நாளைக்கு அப்படியே இருக்கும் காயாத. நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எப்போதுமே வைக்க மாட்டோம் முருங்கைக்காயெல்லாம். இந்த மாதிரி ஈர துணி ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு இந்த துணியில் சுற்றி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அப்படியே காயாத முருங்கைக்காய் அப்படியே இருக்கும் ஒரு வாரத்துக்கு கூட. தண்ணி ஆனால் இந்த துணியை ஈரமாக நம்ம வச்சிட்டே இருக்கணும். ஈரம் காஞ்சிச்சுன்னா மறுபடியும் நம்ம தண்ணி தெளித்து வச்சிட்டே இருந்தீங்கன்னா முருங்கைக்காய் ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே இருக்கும் நல்லா பச்சை பசேர்னு. ட்ரை பண்ணி பாருங்கப்பா. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் சுற்றி வச்சிருங்க. துணி காஞ்சோடனே மறுபடியும் தண்ணி தெளித்து வச்சிருங்க. அடுத்த ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். நம்ம எங்கேயாவது வெளியில் அவசரமாக கிளம்பிட்டு இருப்போம். சீக்கிரமாக சாப்பாடு ரெடியாகி சாப்பிட்ணுன்னு இருப்போம். ஆனால் விசில் தூக்கி பார்த்தா காற்று இருந்துகிட்டே இருக்கும். எமர்ஜென்சியாக நம்ம ஓப்பன் பண்ணணும் மூடியனா. இந்த மாதிரி மேலே தண்ணி ஊற்றிட்டு பைப்பை இல்லைன்னா பைப்பை திறந்துட்டு தண்ணியில் நீங்கள் இந்த மாதிரி மேல் பகுதியை காட்டினீங்கன்னா உடனே நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் இப்போ தூக்கி காட்டுறேன் பாருங்கள், காற்று போயிடுச்சு. உடனே இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி மேலே தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உடனே திறந்துட முடியும். இந்த ஐடியாவுமே வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அழுகி போன தக்காளியெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாத நம்ம இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் புதுசாக வாங்கின பாத்திரத்தில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு துரு எல்லாமே போயிடும். துரு பிடிச்சி போன மாதிரி இருக்கும், அழுக்கு இருக்கும் புது பாத்திரத்தில். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தேய்ச்சி கழுவுனீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு பாத்திரம் பார்க்கவே நல்லா பளபளன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தேய்க்கும்போது தக்காளி எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் தேய்க்க தேய்க்க எவ்வளோ கருப்பு கலராக ஆயிடுச்சுன்னா அந்த இரும்பில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே வந்துருச்சு. இப்போ விம் லிக்விட் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குன்னு. அழுகி போன தக்காளி தானே வேஸ்ட்டாக தூக்கி போடாத, அதை விதையாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். மண்ணில் போட்டிங்கன்னா அது நிறைய செடி முளைச்சி வரும். இல்லைன்னா நம்ம பாத்ரூம் பைப்பு கிச்சன் பைப்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு மறுபடியும் லிக்விட் போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா பைப்லாம் பார்க்க நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள், அழுக்கெல்லாம் போயிட்டு எவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். இந்த மூடியோட வாளி உடஞ்சிருச்சு. சரி மூடி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. சரி ரீயூஸாக யூஸ் பண்ணிக்கலாமேன்ட்டு இங்கே பாருங்கள் டேபிள் மேலே இந்த மாதிரி பழம் காய்கறிகள் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நல்லா பெரிய மூடியாக இருக்கறனால பழம் ஒன்றோட ஒன்று இடிக்காத இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்லா வச்சுக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக மூடி மட்டும்தானே இருக்குன்னு தூக்கி போடாத இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் அடுக்கி வச்சுக்கிறதுக்கு கூட இந்த மூடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் வெங்காயம் தனித்தனியாக இருந்தால் தான் சீக்கிரம் அழுகாது. அது மாதிரி பூண்டு நல்லா உரிச்சிட்டு ஒரு பல்லாம் நல்லா காய போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ரியூஸ்க்கு இந்த மூடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தூக்கி போடாத. அடுத்த ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் டோரில் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன பாட்டில் 1, 2 தான் வைக்க முடியுது. இதுக்கு மேலே ஏதாவது சின்னதாக வச்சோன்னா கீழே டோர் திறக்கும்போது கீழே விழுவுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா வைக்கும்போது டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடும். அந்த மாதிரி கீழே விழுவாத இருக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியா. வேஸ்ட்டாக இருக்கிற பாக்ஸை யூஸ் பண்ணி 20 ரீயூஸ் ஐடியாஸ் போட்டிருக்கேன். பாருங்கள் அந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க்கையும் தரேன். கிச்சன் டிப்ஸு 25ன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி மூடியை உங்கள் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ அந்த பாட்டில் வந்து கீழே விழுகாது, சேஃபாக அப்படியே இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடுற மூடியில் இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ரீயூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் இட்லி ஊற்றி வச்சுருவோம், ரொம்ப நேரம் ஆகிடும், மறந்துடுவோம். அந்த மாதிரி மறக்காத இருக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிப்ஸு. நம்ம சாம்பிராணி பாக்ஸ்லாம் வாங்குவோம். அதில் சின்னதாக இந்த சாம்பிராணி வைக்கிறதுக்காக ஒரு சின்னதாக பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் போட்டுட்டு இட்லி நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா அது சவுண்டு ஒரு மாதிரி கொதிக்க அதோட சவுண்டு கேட்கும். அப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றி வச்சா ஞாபகம் நமக்கு வரும். ஒரு சிலர் மறந்துடுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு. அடுத்தது ஒரு சிலருக்கு மட்டும் அடித்தட்டு இட்லி ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குழையாத இருக்கிறதுக்கு எப்போதுமே தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஒரு தட்டு அடித்தட்டை ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடியை மூடிடுங்க. அதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்த தட்டு இட்லியை ஊற்றி வைங்க. இந்த மெத்தடில் நீங்கள் இட்லி ஊற்றி வைக்கும்போது அடித்தட்டு இட்லி எந்த தட்டு இட்லியுமே குழையாது. நல்லாயிருக்கும் இட்லி. பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த தட்டு ஊற்றி வச்சுட்டு மூடிடுறேன். இந்த மெத்தடில் நீங்கள் ஊற்றி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் அடித்தட்டு இட்லி குலைவாக இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக டிப்ஸு. சோபா எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடு பெருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் துணி வச்சு சோபாவை லைட்டாக தொடச்சி விட்டுட்டு
வீடு கூட்டினா போதும். வாரத்தில் ஒரு நாள் ஈர துணி வச்சுட்டு நீங்கள் துடைச்சா போதும். மாசத்துல ஒரு நாள் இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்பொழுதும் மாசத்துல ஒரு நாள் நான் இந்த மாதிரி தான் துடைப்பேன். வாளியில் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஷாம்பு, எந்த ஷாம்பு வேணாலும் ஒரு பாக்கெட் பிரித்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்பாஞ்ச் வச்சு தான் நான் எப்போதுமே துடைப்பேன். தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு அப்புறம் ஈர துணி போட்டு தொடச்சிங்கன்னா நல்லா பார்க்க ஷோபா நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். புதுசு மாதிரியே இருக்கும். கார்னர் பகுதியில் தான் ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஈர துணி வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா புது சோபா மாதிரியே இருக்கும். என்னோட ஐடியா, என்னோட ஒப்பீனியன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாடல் சோபா தயவுசெய்து யாரும் வாங்காதீங்க. இது வாங்கி 3 வருஷம் தான் ஆகுது. 18,000க்கு வாங்கினேன். இந்த கொரோனா டைமில் வீட்டில் எல்லாருமே இருந்தது. எனி டைமும் சோஃபாவிலே உட்காந்ததுனாலே என்னன்னு தெரியல, சீக்கிரமாக அந்த ஸ்பாஞ்செலாம் அழுந்தி அங்கே பாருங்கள் அந்த இடமே பள்ளமாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். வேஸ்ட்டு தான். 3 வருஷம் தான் ஆகுது, வேஸ்ட்டாக ஆயிடுச்சு. அதனால் இந்த மாடல் சோபா வாங்குறது என்னைய பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான். உட்டனில் நீங்கள் செஞ்சிங்கன்னா லைஃப் லாங் அப்படியே இருக்கும். நம்ம அந்த ஸ்பாஞ்சை மட்டும் அடிக்கடி நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ஷாம்பு தண்ணியை ஊற்றிட்டு மறுபடி தண்ணி கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி காட்டன் துணி போட்டு இல்லைன்னா பனியன் கிளாத்து துணி போட்டு தொடச்சிங்கனாவும் இன்னும் நல்லாயிருக்கும். வேஸ்ட்டாக உங்கள் வீட்டில் டிஷர்ட் வேஸ்ட்டான டிஷர்ட்லாம் இருந்ததுன்னா நல்லா துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிஷர்ட் துணியில் நல்லா துடைச்சிங்கன்னா ஈரமே இருக்காது, நல்லா க்ளீனாக துடைக்கும். காட்டன் துணிலையும் துடைச்சிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி காட்டன் துணியில் தான் துடைச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 கையும் போட்டு நல்லா தேய்ச்சி தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பளபளன்னு புதுசு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தொடச்சிட்டேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பார்த்தம்போது எவ்வளோ டல் கலராக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இந்த ஐடியாவில் எந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.